தெரியாமையே என்ன ஃபேக் டாக்குமெண்ட் போட்டு ஃபோர்ஜ் டாக்குமெண்ட் போட்டு என்னை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இவங்க ரிமூவ் பண்ணது எனக்கு தெரியவே தெரியாது. இவங்க அப்பா வச்சுட்டு போன சொத்துல 24 அபார்ட்மெண்ட்ஸ் கட்டி ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்ஸையா வித்து ஒவ்வொரு காலேஜா நிறுவனர் ஐஸ்வரி கணேஷ் அண்ணா. ஃபார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், டென்டல் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், நாட்டிக்கல் சயின்ஸ் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு எல்லா காலேஜும் இங்கே சென்னையில் ப்ளஸ் ஹைதராபாத்லேயும் மெடிக்கல் காலேஜ் அண்ட் டென்டல் காலேஜ் போட்டுட்டு இன்டர்நேஷனல் லெவலில் குளோபல் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் போயிட்டு இருக்கு. அம்மா வந்துட்டு 2022ல இறந்துட்டாங்க. அம்மா இறந்த கொஞ்ச நாள் கழிச்சு நான் வந்து ட்ரஸ்டோட இது கேட்டேன், அக்கௌண்ட்ஸ் கேட்டேன். அப்போ வந்து என்னை ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாங்க, மரியாதை குறைவாக என்னை நடத்தினாங்க. எனக்கு டவுட் வந்து நான் 10/3/25 அன்னைக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தேன். வெளியே டாக்குமெண்ட்ஸ் எடுக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது, எனக்கே தெரியாமல் 2017ல இவங்க வந்து ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் போட்டு என்ன ட்ரஸ்ட், அதாவது லைஃப் மெம்பரா இருந்த லைஃப் ட்ரஸ்டியா இருந்த என்ன ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து பர்சனல் யூஸுக்கு அவர் உபயோகப்படுத்தியிருக்காரு. அந்த ட்ரஸ்ட் பணத்தை வந்து சொந்த தொழில் நிறுவனங்கள் லைக் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ஆரம்பிச்சிருக்காரு, நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஜாலிவுட் ஃபிலிம் சிட்டின்னு சொல்லிட்டு 100 ஏக்கர்ஸ்ல பெங்களூர்ல வாங்கியிருக்காரு, ஏரோப்ளைன் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரிய வருது. நான் வந்து இந்த நியாயத்தை கேட்கறதுக்கு போகும்போது என்னை வந்து சரமாரியா ஐஸ்வரி கணேஷ் அண்ணாவுடைய மனைவியும் மகள்களும் என்னை தகாத வார்த்தையை பயன்படுத்தி என்னை வந்து திட்டாங்க. ஸோ எனக்கு வந்து பெண் உரிமை இருக்கு, பெண்களுக்கு சம உரிமை இருக்கு அப்படின்ற சட்டம் எனக்கு தெரியும். அதனால அப்பா என்னை சும்மா விட்டுட்டு போல. அப்பா பெயர், புகழ், கௌரவம், சொத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் போனாரு. அப்பா கொடுத்த எல்லாத்தையும் என் அண்ணன் ஐஸ்வரி கணேஷ் எடுத்துக்கிட்டு அப்பா கொடுத்த தங்கையை மட்டும் இல்லீகலா ட்ரஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவங்க இப்ப நடந்த பிரம்மாண்டமா நடந்த கல்யாணம், அவங்க மகளோட கல்யாணத்துக்கு கூட என்ன கூப்பிடல. சரி, நான் பார்த்து வளர்த்த பொண்ணு கல்யாணம் நல்லா நடக்கட்டும்ன்றதுக்காக நான் இருந்துட்டேன். இவ்வளோ நாள் நான் பொறுமையா இருந்து நான் நியாயம் கேட்டு எனக்கு நியாயம் கிடைக்கல. நான் ஒரு தனி மனுஷியா ஒரு பெண்ணா இருந்து பெண் உரிமைக்காக போராடுறதுக்காக நான் இங்க வந்துட்டேன். யாரை எதிர்த்து போராடுறேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஐஸ்வரி கணேஷ் அண்ணனை எதிர்த்து போராடுறேன். எனக்கு யார் சப்போர்ட் பண்றான்னா என்னுடன் பழகிய கடவுள், எனக்கு பிடிச்ச, அவங்களுக்கு பிடிச்ச கடவுள், என் அப்பா அம்மா எனக்கு உதவி பண்ணுவாங்க. எனக்கு மறுக்கப்பட்ட நியாயத்தையும் மறுக்கப்பட்ட உரிமையும் வாங்கி தருவாங்கன்னு நம்பி நான் போராடுறேன். நன்றி, வணக்கம்.